வணக்கம் நண்பர்களே. நாம் போன காணொலியில் ஜிஆர் சாமிநாதன் அப்படின்ற நீதிபதியை பற்றி ஒரு சிறு தொகுப்பு பார்த்தோம். இன்றைக்கி அதோட தொடர்ச்சியை பற்றி பார்ப்போம். நம்ம பொதுவாக இப்படி போடுறப்ப கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. அந்த கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தனி மனித ஆட்சியை பற்றி, தனி குடும்ப ஆட்சியை பற்றி நீங்கள் ஏதாச்சும் கருத்து தெரிவிங்க அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. நாம் போடுற எல்லா காணொலியுமே அது சம்மந்தப்பட்டது தான். தனி குடும்ப ஆட்சி அப்படின்றது தான் இப்போ ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு டாப்பிக்காகவும் இருக்குது. அது ஸ்டாலின் குடும்பத்தினரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இல்லை. நம்மளோட பார்வை இப்போது அரசு இருக்குது. அரசு மற்றும் நீதிமன்றங்கள் இருக்குது. நீதிமன்றங்களில் பெரும்பாலான மக்கள், நீதிபதியாக இருக்கட்டும் இல்லை தலைமை நீதிபதியாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் அப்படின்ற விமர்சனம் பெரியார் காலத்திலிருந்தே வைக்கப்பட்டு வருகிறது. அப்படி ஒரு குடும்பத்தில் சார்ந்து இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும்னா, அவங்களோட கருத்து மட்டுமே வெளிக்கொணரும். எடுத்துக்காட்டாக ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் சனாதனத்தை தூக்கி பிடித்து பேசி வருகிறார்கள். அப்போது நீதிமன்றத்திலையும் சட்டத்திலையும் சனாதனம் சம்பந்தப்பட்டதை உள் திணிக்கிறார். அதே மாதிரியாக ஆகிவிடக்கூடாது அப்படின்றதுனால தான் நம்ம தொடர்ந்து தனி மனித குடும்பமோ இல்லை சிறு குடும்ப ஆட்சியோ வந்துடக்கூடாது அப்படின்னு தான் வீடியோ போடுறோம். ஸ்டாலின் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க இது பண்ணுறாங்கன்னா அது மட்டுமே தனி குடும்ப ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கிறவும் முடியாது. சரி, நம்ம இன்னைக்கு இதுக்கு வருவோம், வீடியோக்குள்ளே வருவோம். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஹியரிங் நடந்திருக்கு. அந்த ஹியரிங்கில் என்ன இது பண்ணியிருக்காங்கன்னா, ஜிஆர் சுவாமிநாதன் வாஜிநாதன் அவர்களை பார்த்து நீ ஒரு கோழை அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு காமெடி பீஸு அப்படின்னும் இது பண்ணியிருக்காரு. நீ ஒரு போராளி இல்லை, நீ ஒரு காமெடி பீஸு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு காணொலியில். காமெடி பீஸு அப்படின்றதும் ஒரு போராளி தான் அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா ஒரு மக்களை ஒரு சுதந்திரமாக சிரிக்கிறதும், தன்னை மறந்து சிரிக்க வைக்கிற மகிழ்ச்சியை உருவாக்குற ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆசான் இல்லை போராளி அப்படின்றவர், அந்த கோமாளி அப்படின்ற உருவத்தில் இருக்கிறவரும் ஒரு காமெடி பீஸு அப்படின்றவரும் தான் அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா அவர் உள்ளார்ந்து மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவர் தன்னை இழந்து அதை பண்ணுறாரு. அப்போது காமெடி பீஸுன்னு சொல்கிறவரும் போராளி தானே. அப்போது ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு என்ன நம்ம இது பண்ணணும்னா, புரிய வைக்கணும்னா, காமெடி பீஸு அப்படின்ட்டு நீங்கள் இகழலை, நீங்கள் புகழ்ந்திருக்கீங்க, அதுவும் போராளிக்கான மறுசொல் தான் அப்படின்றத மட்டும் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். இதை பார்த்தவங்க அவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசையும் கூட. நன்றி.